லாரன்ஸ் அண்ணன் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி நைட்டு நான் 4:30 மணிக்கெலாம் தூங்கவே இல்லை. அப்போ 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி அது நல்லா நடக்கும், நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு லாரன்ஸ் அண்ணன் அவர் சப்போர்ட் எப்போயுமே நமக்கு உண்டு. அண்ணன் ரொம்ப ஹாப்பி, அண்ணன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் எப்படி சொல்கிறது, இந்த படம் ஆரம்பித்து சொல்லும் போதே முதல் வார்த்தையே ஹீரோ ஆக்குறேன்னு சொன்னோன்னே ப்ரோ தான் வந்து ப்ரொடியூசரு எங்களை தம்பி தைரியமாக நான் பண்ணுறேன்னு சொல்லி வந்தார். ஃபஸ்ட்டு அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த வித பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு பையனை நம்பி நான் இவ்வளோ காசு போட்டு படம் எடுக்கணும்னு நினைக்கும்போது அவர் தான் நன்றி சொல்லணும். ஸோ லாரன்ஸ் அண்ணன் அவர் சொன்னார் கரெக்டாக பண்ணிடுவீங்களே அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் கேட்டார், ப்ரோட்டையும் கேட்டார். ஸோ படம் பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஏன்னா நான் 4:30 காலையிலேருந்து ரொம்ப ப்ரெஷரில் இருந்தேன், கை காலெலாம் எனக்கு நடுங்கிடுச்சு. ஸோ வந்து படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டே ஷோ பார்த்து என் கூட வாடா நான் வரேன்டா, அவர் ஷூட்டிங் இருந்துச்சு அண்ணனுக்கு, நான் ஷூட்டிங்லாம் தள்ளி வச்சுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி வந்தார். வந்துட்டு அண்ணன் வந்து படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ ஜெயிச்சிட்டடா, நீ அழுதா மக்கள் அழுகுறாங்க, நீ சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க, அந்த வீடியோலே பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவர் வரணும்னு அவசியமே இல்லை, எனக்காக வந்தார். நான் லாரன்ஸ் அண்ணனுக்கு எப்போயுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன்.